என்ன ஜெயிச்சு முதல்வரான உடனே தாவேக்காவை சேர்ந்த பல தாய்மார்களாக இருக்கட்டும், குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து இதே சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, அண்ணா நீங்கள் எங்களுக்கு பட்டுப்படையும் கொடுக்க வேணாம், தாய்மாமன் சீரும் செய்ய வேணாம், எங்களுக்கு 6 சிலிண்டரும் வேணாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றதுனால அது செய்யாம இருக்க போறது இல்லைன்னு நிறைய தற்கூரிகளுக்கு, சொம்பு தூக்க வேண்டிய கொத்தூஸ்களுக்கு தெரியல போல. அதனால நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்கட்சியில இருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேணானா நீங்க போங்கடி, எதுக்குடி உங்களுக்கு அது வேணாம் இது வேணான்றீங்க, ஜெயிச்ச உடனே தரன்னு வாக்கு மூலம் கொடுத்தாரு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்தாளுவ. இதே மாதிரி குடும்ப பொம்பளைவ தான் எதிர்கட்சியில இருந்து கேட்டுக்கிட்டு வந்தாளுவ, அடுத்த கட்சியில இருந்து கேட்டுக்கிட்டு வந்தாளுவ. அந்த பொம்மநாட்டில தான் கேக்குறேன், இன்னைக்கு மக்கள் சொல்றாங்கன்னு உங்க சார்பா போய் ஜூலிக்கிறா பாரு, ஜூலி அவ மைக்கு பிடிச்சுக்கிட்டு நீங்க மோதிரம் கொடுக்க வேணாம், தாலி கொடுக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணான்னு பேசிட்டு உக்காந்துருக்கிறா. அவளை போய் அடிச்சு என் செருப்பால, உனக்கு வேணானா நீ போடி, உனக்கு வந்து பிஸ்கட் போட்டிருப்பாங்க, நீ கத்தி கத்தி கூவுறதுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு ரோடா போறதுக்கு உனக்கு பணம் கொடுத்துருப்பாங்க தொடப்பக்கட்ட. எங்க நாங்க சொல்றேன் நீ ஆண்டி இப்ப மைக்கு பிடிச்சு சொல்ற, நீ இப்ப கேளுங்களாண்டி பாப்போம், இப்ப கேளுங்களாம், இப்ப கேட்க மாட்டாளுவ, ஏன்னா அவங்க டீம் ஆளுவல கேட்க மாட்டாளு. இப்ப இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதுக்கு வேற வந்துடுறாள் வீடியோ போட்டுக்கிட்டு.